கேள்வி நீங்கள் எல்லா இடத்திலும் இருக்கும், எல்லா மதங்களிலும் இருக்கும், எல்லா இனத்தவர்களிலும் இருக்கும் இந்த கேள்வி. ஆனால் அந்த கேள்வி கேட்டவர்கள் மற்ற இடத்துக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் பார்த்த ஒரு வித்தியாசம் என்ன என்று கேட்டால், அணுகுமுறையானது எனக்கு அப்படி இருந்து பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆகட்டும் அல்லது யாழ்ப்பாணத்திலே நடந்த ஒரு கூட்டத்திலோட அவர்கள் கேட்ட அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவர் எழுந்திருந்து கேட்ட அடுத்தவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான் அவர் கேட்டார். ஏன் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, சிவபெருமானை பத்திலாம் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ ஒருத்தர் அதிகமா பாவம் செய்கிறார். கிறிஸ்துவ மதத்திலும் அதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை பற்றி அதிகமாக பேசுகிறது அந்த மதம். நிறைய பாவங்களை செய்கிறார். இன்னொருத்தர் நிறைய புண்ணியங்களை செய்கிறார். ஆனால் இந்த புண்ணியங்களை செய்கின்றவர் படுகிற கஷ்டமானது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த பாவங்களை செய்கிறவர் படுகிற சுகமும் அதிகமாக இருக்கிறது. இறைவன் என்று ஒருவன் இருந்தால், அவன் அழகானவனாக இருந்தால், அவன் இளமையானவனாக இருந்தால், அழகும் இளமையும் சேர்ந்து இறைவனுக்கு இருந்தால், அதை எப்படி சார் நல்லது செய்யப்பட்டவனுக்கு போய் கஷ்டத்தை கொடுக்கலாமா? எப்படி சார் பாவம் செய்யப்பட்டவனுக்கு போய் அவனுக்கு போய் நல்லதெல்லாம் இறைவன் அருளலாமா? அப்படிங்கிற என்றால் அவன் எப்படி அவன் பேரழகு உடையவனாக அவன் இருப்பான். இதெல்லாம் அவர் கேட்ட கேள்வி நான் முதல் கேள்விக்கு சொல்லி தப்பிச்சிட்டேன். இப்ப அடுத்த கேள்வி இந்த கேள்வி என்பது அது இஸ்லாம் மதமாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம், அது ஹிந்து மதமாக இருக்கலாம், சீக்கிய மதமாக இருக்கலாம். எல்லா மதங்களிலும் எல்லா மதமுமே பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகின்றன. நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா மதத்தினுடைய நெறிமுறைகளும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவர் என்னிடத்திலே கேட்ட கேள்வி என்னுடைய நெஞ்சை அவர் சொன்னார், நீங்கள் அழகை பற்றி பேசுகிறீர்கள், இறைவனுடைய அழகை பற்றி பேசுகிறீர்கள். அப்படி என்றால் யார் ஒருவன் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறானோ அவன் ஏன் மனிதர்களிடத்திலே ஒரு பேதத்தை உண்டு பண்ணுகிறான்? எதற்காக ஒருத்தரை கஷ்டப்படுத்துகிறான்? எதற்காக ஒருத்தரை நன்றாக வைத்திருக்கிறான்? என்ன காரணம் என்று அவர் என்னிடத்திலே கேட்டார். மிகவும் அற்புதமான ஒரு கேள்வி. நான் மனசுக்குள்ளே நொந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நான் எவ்வளவு நல்லது செய்யும்பொழுது எனக்கா இந்த கஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்காதீர்கள் தயவு செய்து. இந்த கேள்விக்கு நான் பதிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி மனசுல எந்த ஒரு குறையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். மனசுல யாருக்கு குறை இல்லையோ அவர்கள் முதுமையில் இளமையாக இருப்பார்கள். நம்மகிட்ட கவலை இருக்கிற கவலையெல்லாம் தூக்கி கீழே விட்டுருங்க. எப்படி மற்றதையெல்லாம் உதறுகிறோமோ அது போன்று இருக்கு. எனக்கு கவலையே கிடையாது. எனக்கெல்லாம் என் பையன் பார்த்துப்பான், எல்லாம் என்னுடைய மருமகள் பார்த்துக் கொள்வாள், எல்லாம் என்னுடைய மகள் பார்த்துக் கொள்வாள் என்று நாம நினைச்சோம்னா நம்மள்கிட்ட கவலை என்கின்ற ஒன்று அண்டாத போது நாம் வயசான காலகட்டத்துல மிக 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 இளமையாக இருப்போம். நீங்க வேணுமா நாளையிலிருந்து அதை முயற்சி செய்து பாருங்க. நம்மள்கிட்ட கவலையே இல்லாமல் நீங்கள் இருந்தீர்களானால் நாளைக்கு போய் நம்ம நீதிமன்றத்துக்கு போகணுமே, அந்த குற்றவாளி வருவாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன செக்ஷன்ல கேஸ் போடலாம், இதையெல்லாம் ஒரு வக்கீலாக இருக்கக்கூடிய வீட்டிலிருந்தே நாளைக்கு நடக்கக்கூடியதுக்கு எப்போ ப்ரிப்பேர் பண்ணணுமோ அப்பதான் ப்ரிப்பேர் பண்ணணும். கோவிலுக்கு போகும்பொழுது இதை நினைத்து கொண்டு போனோம்னால் நமக்கு இருக்கிற வயசு அதிகமாக அதை தூக்கி காட்டும். அது இல்லாம எது நடந்தாலும் நடந்ததை ஏற்றுக்கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை முறையாக செய்து, அதுக்கு வக்கீல் கோர்ட்டுக்கு படிக்காம அவர் போக முடியாது. கோர்ட்டுக்கு போகும் பொழுது அந்த நேரத்துல நம்மளுடைய குமசாபிள்ளைய பக்கத்துல வச்சுட்டு, இருக்கக்கூடிய அறிஞர்களை பக்கத்துல வச்சுட்டு, சட்ட புத்தகத்தை பக்கத்துல வைத்துக் கொண்டு போகும்பொழுது அந்த முறையை செய்ய வேண்டுமே தவிர இரவு முழுசு நாம் அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அருகாமை, வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய இன்பம் இல்லாமல் போன ஒரு காரணத்தால் தான் பல பேர் முதுமையில் இளமை இல்லாமல் இருக்கிறோம். நம்ம முதுமையில தான் நம்மளுடைய மனைவியின் கையை பற்றி கொள்ள வேண்டும். முதுமையில் தான் ஒரு பெண்மணி ஒரு ஆணினுடைய கையை பற்றி கொள்ள வேண்டும். அவரவருடைய கணவனுடைய கையை, அவரவருடைய மனைவியினுடைய கையை. ஏன் என்று கேட்டால் துணைவி என்றோ கணவன் என்றோ வைத்திருப்பது நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதற்கு மட்டுமல்ல, நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு கொள்வதற்கு மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவர்களிடத்தில் சொல்லி அவர்களுடைய எண்ணங்களை நாம் வாங்கி கொண்டு ஒருத்தரோடு ஒருத்தர் அனுசரித்து போகும்போது கிடைக்கக்கூடிய சுகம் என்பது, வயதான காலத்துல கிடைக்கக்கூடிய சுகம் என்பது, அதன் மூலமாக நம் மனசுல இருக்கக்கூடிய பாரம் கீழே இறங்கி நாம் கவலை இல்லாத ஒரு மனிதர்களாக ஆவதற்காகத்தான் வயதான காலத்துல நம்மளுடைய மனைவியிடம் எதையும் தாம் மறைக்கக்கூடாது. அப்பொழுதும் எந்த விதமான ரகசியத்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நாம் அவர்களிடத்துல மனசு விட்டு பேசினார்,
அவர்கள் நம்மிடத்துல மனசு விட்டு பேசினால் அப்படி கிடைக்கக்கூடிய சுகம் இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த சுகம் என்பது நம்ம இன்னும் 2 வயசு கீழே இருக்கிறது. நம்ம மனசு உள்ளுக்குள்ள இருப்பதை நம்மளுடைய பெண்களிடம் நம்ம மனசு விட்டு பேசினாலோ அல்லது நம்முடைய மகனிடத்துல மனசு விட்டு பேசினாலோ, நாம் பல பேர் என்ன நினைக்கிறோம், நான் தான் அப்பா, நான் தான் தாத்தா, என் சொல்லிதான் எல்லாம் கேட்க வேண்டும் என்கின்ற நினைப்பு வரும் பொழுதுதான் அந்த முதுமையின் வீரியம் அதிகமாகிறது. முதுமையின் வீரியம் எங்கிருந்து குறையும் என்று கேட்டால், நாம் அந்த இடத்திலிருந்து கீழே கொஞ்சம் இறங்கி சமரசத்தை நாம் மேற்கொண்டோமானால், நாம் எல்லாமே கீழே இறங்கி வந்தோம் என்று சொன்னால் எல்லாம் முடிச்சு போயிடும். இந்த அர்த்தத்தை நான் அவர்கிட்ட போய் பேச முடியாது. ஏன்னா இவ்வளவுக்கான உள் விளக்கங்கள் இருந்தாலுமே கூட அந்த கூட்டத்துல இவ்வளவு நேரம் இந்த கேள்வி பதிலுக்கு நான் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நான் அவரிடத்திலே சொன்னேன், நீங்கள் கேட்கின்ற கேள்வி நியாயம்தான், இன்னைக்கு பல இடங்கள்ல அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் தெரிந்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கும், அல்லது கணக்கு வழக்குகள் பார்க்கிற வங்கியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிந்திருக்கும். பாவம் புண்ணியம் என்பது அது டெபிட் கிரெடிட் பிசினஸ் அல்ல. அதாவது நம்ம பணத்தை வங்கியிலே போடுகிறோம், போட்டா வங்கியிலிருந்து எடுத்தோமானால் பணமானது குறையும், வங்கியிலே மறுபடியும் மீண்டும் பணத்தை கொண்டு போட்டால் வங்கியிலே பணமானது அதிகமாகும். இது நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே பணத்தோடு செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆக அங்க டெபிட் கிரெடிட் பிசினஸ் உண்டு. நாம் எடுத்தால் குறையும், போட்டால் அது கூடும். ஆனால் இந்த பாவ புண்ணியம் என்பது ஒருவன் பேரழகா ஆவதற்கோ அல்லது அழகாக இருப்பதற்கோ இளமையாக இருப்பதற்கோ, இது வெறுமன நான் நல்ல புண்ணியமே செய்துட்டு இருக்கேனே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று கேட்டு பயனில்லை. அது பிசினஸ் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமானது, நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. நாம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு படிப்பை படித்து விட்டுத்தான் நம்ம மேல்நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம அத்தனை பேருமே ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அந்த பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு மேல்நிலைக்கு நாம் அத்தனை பேரும் வந்திருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல 40 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பள்ளிக்கூடத்துல 40 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆசிரியர் ஒருவர் தான் நமக்கு பாடம் எடுப்பார். இந்த பிரபஞ்சம் என்கின்ற ஒரு பெரிய பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியர் யார் என்று கேட்டால் இறைவன். இறைவன் தான் நம்மளுடைய ஆசிரியர். நம்ம பிரபஞ்சம் தான் இந்த பள்ளிக்கூடம். அந்த பிரபஞ்சத்துல படிக்க வந்தவர்கள் தான் மனிதர்களாகிய நாம். இப்ப பள்ளிக்கூடத்தை எடுத்துங்க, அதனுடைய சின்ன வருஷம் நம்ம படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் 40 மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் கற்பிக்கிறார். நீங்க நன்றாக யோசித்து பார்த்தால் 40 மாணவர்களுக்குமே அந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பது என்பது ஒன்று போல் தான் இருக்கிறது, வித்தியாசமே இல்லை. ஆசிரியர் போர்டுல ஆ என்று எழுதினால் அத்தனை மாணவர்களுக்குமே ஆ என்றுதான் தெரியும், ஆவண்ணா என்று எழுதினால் அத்தனை மாணவர்களுக்குமே ஆவண்ணா என்றுதான் தெரியும். ஆனால் இந்த 40 மாணவர்கள 20 மாணவர்கள் தான் மிக நன்றாக படிக்கிறார்கள், 10 மாணவர்கள் சுமாராத்தான் படிக்கிறார்கள், 10 மாணவர்கள் ஃபெயிலாக போறான், படிக்காமலேயே அவர்கள் தேர்ச்சி பெறாமல் போய்விடுகிறார்கள். இது ஆசிரியருடைய குற்றமா? நன்றாக யோசித்து பாருங்கள். நான் சொல்றத நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறீர்கள். இந்த உலகம் என்கின்ற பள்ளிக்கூடத்தில் நாம் படிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பெரிய ஆசிரியன் இறைவன் என்கின்றவன் மிகப்பெரிய ஆசிரியன், அவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அதே போன்று நம்ம பள்ளிக்கூடத்த ஆசிரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் சொன்னதில் எங்கேயாவது தப்பு இருக்கா? அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போட வேண்டும் சொல்லிக் கொடுத்தார். 10 பேர் அன்றாக எப்படி வளைய வேண்டுமோ அதை போன்று அவர்கள் வளைத்தார்கள். இன்னும் 10 பேர்களுக்கு மேலே உள்ள சுழி போட தெரியவில்லை, வேறு மாதிரி எழுதினார்கள். அவருடைய எழுத்து பரவாயில்லை என்று ஆசிரியர் மார்க்கு போட்டார். கீழே இருக்கக்கூடிய இன்னொரு 10 பேருக்கு எப்படி அதை கையை கொண்டு போய் ஆ என்பதை சுழிப்பது என்பதை தெரியாமல் நின்றபோது நிறுத்தி விட்டார். காரணம் ஈடுபாடு இல்லை. அது போன்றுதான் நாம் அழகாக இருக்க வேண்டும், நாம் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவன்ட்ட பாவ புண்ணியங்கள் எப்படி இருந்தாலும் நாம் ஈடுபாட்டை காமிச்சாதான் நம்முடைய பாவத்திற்கும் நம்முடைய புண்ணியத்திற்கும் மரியாதை இருக்கும். நாம் என்ன பாவத்தை செய்கிறோமோ நமக்கு ஈடுபாடு ஏற்பட்டது, வாழ்க்கையோடு ஈடுபாடு ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டால் பாவம் என்கின்ற ஒரு விஷயமே குறைந்து விடும். நாம் யாருக்காவது ஒருவருக்கு பயந்தோம் என்று சொன்னால் பாவம் என்கின்ற விஷயமே குறைந்து விடும். அடுத்த உயிர்களை நாம் அன்போடு நேசிக்க ஆரம்பித்து விட்டால், ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டினார் இன்னா செய்தாரை ஒருத்தர், நாம் அது போன்ற ஒரு விஷயத்துக்கு நாம் உள்ளுக்குள்ள போனோம்னால் நம்ம மனசு இழகிவிடும். நமக்கு யாருமே எதிரிகளே இருக்க மாட்டார்கள்.
நமக்கு யாருமே பகைவர்களே நமக்கு இருக்க மாட்டார்கள். நட்பு வட்டத்தில் நமக்கு கை குலுக்கி விடுவார்கள். நட்பு வட்டத்தில் கை குலுக்கும் பொழுது இந்த பாவ புண்ணிய தீரி என்பது போய்விடும். அப்படி போயிடுச்சுன்னா மிக உயர்ந்த நிலைக்கு போய் நம்ம அழகாகவும் நாம இளமையாகவும் ஆக முடியும். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து பாவ புண்ணியத்தை பற்றி கவலைப்படாமல், அடுத்தவர்கள் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா என்பதை பற்றி யோசிக்காமல், நாம நல்லா இருக்கோமா, நம்மளுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா, நம்மளுடைய பையன் நல்ல பையனாக இருக்கிறாரா, நம்மளுடைய பெண் நல்ல பெண்ணாக இருக்கிறாரா, நாம் நமக்கு எது நம்முடைய தாத்தாவும் நம்முடைய பாட்டியும் எதை சொல்லிக் கொடுத்து நம்மளை வளர்த்தார்களோ அதை போன்று நாம் நம்முடைய மகனையும் நம்முடைய மகளையும் வளர்க்கிறோமா என்பதை மட்டும் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். நாம நம்முடைய தாத்தாவோ தாத்தாவுடைய அப்பாவோ நமக்கு வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுத்த பாடங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் போகும் பொழுதுதான் நாம் வருத்தத்திற்கு உள்ளாகிறோம். அப்பொழுதுதான் நம்முடைய முகம் கோணுகிறது. அப்பொழுதுதான் முதுமையில் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வருகிறது. அதனால் வேண்டுமானால் நாம் அழகில்லாதவனாக போகலாம். ஆனால் நாம் எப்பொழுது அழகுடையவனாக இருப்போம் என்று சொன்னால் நம்ம தாத்தாவையும் நம்ம பாட்டியையும் முதல்ல மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை விட அவர் புத்திசாலி, என்னை விட என்னுடைய அப்பா புத்திசாலி, என் அப்பாவை விட அவருடைய அப்பா புத்திசாலி என்கின்ற நினைப்பு இங்க இருக்கக்கூடியவங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க முதல்ல உங்க குழந்தைகளுக்கு, உங்களுடைய பையனுக்கோ உங்களுக்கு பேரனுக்கோ உங்களுடைய பேத்திக்கோ நம்மளுடைய முறைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுத்தால்தான் முதுமையில நீங்க இளமையோடு இருக்கிறீர்கள் அர்த்தம். உங்க பேரனோடு அந்த பிஞ்சி கையை நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்க வயசு 10 வயசு நிச்சயமா ஏதாவது நிமிஷம் நீங்க நல்லா மனசு உள்ளுக்குள்ள இப்ப நினைச்சு பாருங்க. உங்களுடைய பேரனையோ அல்லது வயது வந்த 25 வயது வந்த உங்களுடைய மகனையோ அல்லது 18 20 வயது வந்த உங்களுடைய மகளுடைய கையையோ அல்லது தோளையோ நீங்கள் தொடும் பொழுது உங்களை அறியாமல் பாச உணர்ச்சி மட்டுமல்ல, நீங்கள் அந்த வயதுக்குடையவர்களாக நீங்கள் இறங்கி அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறீர்கள். நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், வயசானதற்கு பிறகு நாம போய் நம்ம மகன்கிட்ட பேசுவதா, நாம அந்த லெவலுக்கு கீழே இறங்குகிறதா? அந்த ஈகோ இல்லை என்று சொன்னால், அந்த தன் முனைப்பு இல்லை, தன் முனைப்போடு அது போன்ற ஒரு அகங்காரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம அத்தனை பேருமே பிரமாதமா இருக்கும். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒருத்தருடைய முகத்தையும் நான் பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோருமே அப்படித்தான் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல பெரிய விஷயம் என்பது இது அவமானம் என்பது எதுவுமே இல்லை சார். அவமானப்படாமல் வாழ்க்கையில் மேல ஏறவே முடியாது. இந்த கூட்டத்துல ஏன்னா உங்கள்கிட்ட தான் அதை நான் சொல்ல முடியும், வேற இடத்துல போய் அதை பேச முடியாது. நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். மொத்தம் வந்தான் இந்த உலகத்துல ரொம்ப அழகானதும் ரொம்ப இளமையாக எப்போதும் தெரியக்கூடிய ஒரு விஷயமும் இது வயதானவர்கள் மனசுல நிச்சயமாக இதை நீங்கள் இருத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நான் சொல்ல போறது கதை மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய உட்கருத்தை நீங்கள் மனசிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் இது ஒரு கதை தான். மொத்தம் போய் கேட்டான் ஒரு ஆள்கிட்ட போய், சார் ரொம்ப அழகானது எது, ரொம்ப இளமையானது எது என்று கேட்டார். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். மண் பானையை மனசுக்குள்ளே சிந்தித்து பாருங்கள். மண் பானை இருக்கிறது அல்லவா, நம்ம பொங்கலுக்கு இடுவோமே, அந்த மண் பானையை மனசுக்குள்ளே சிந்தித்து பாருங்கள். மண் பானை என்பது நம்மளுடைய பாட்டி காலத்துல முந்தின காலத்துல நமக்கு இருந்தது. இப்பொழுது பொங்கலுக்கு சில பேர் அதை வைத்துக் கொண்டு பொங்கல் இடுகிறோம். அந்த மண் பானை போன்று அழகான பொருளும் உலகத்தில் இல்லை. அந்த மண் பானை போன்று வலுவான பொருளும் உலகத்தில் இல்லை. அந்த மண் பானை போன்று இளமையான பொருளும் உலகத்திலே இல்லை. இந்த மண் பானை தான். ஏன்னா அதுக்குள்ளே தண்ணீர் விடும் பொழுது அது குளிர்ச்சியான தண்ணீரை நமக்கு தருகிறது. அதிலே சாதத்தை நாம் உள்ளுக்குள்ள போட்டு சோறை வைத்து நாம் பொங்கும் பொழுது அந்த சோறுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூட சொல்கிறார்கள். நீங்கள் மற்ற எவர் சில்வர் பாத்திரத்திலோ பித்தளை பாத்திரத்திலோ பொங்குவதை விட மண்பானையில் பொங்குகின்ற சோறானது மிக அற்புதமாக இருப்பதாக பல இடங்களில் சொல்லி அந்த மண்பானைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் நமக்கு தெரியும். நீ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது அத்தனை பேருக்குமே, ஏன்னா நம்ம எல்லாம் பழைய காலத்தை கடந்து இந்த பருவத்துக்கு நாம வந்திருக்கிறோம். ஆனா அந்த பானை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? அந்த பானை கேட்டான் போய், நீ எப்படிப்பா நீ இவ்வளவு அழகா இருக்க, நீ எப்படிப்பா இவ்வளவு இளமையாக இருக்கிறாய், நீ உன்னை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, பல நேரங்களில் யூஸ் பண்றாங்க, ஆனாலுமே கூட எந்த நேரத்திலுமே கூட உன்னுடைய அழகு குறைவதில்லை, எந்த நேரத்திலுமே கூட உன்னுடைய இளமை குறைவதில்லை, பானையினுடைய அந்த மண் பானையினுடைய இது குறைவதில்லை. என்ன காரணம்
என்று போய் கேட்கிறார்கள். நீங்க உடனே பானை பேசுமா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த பானை பேசுறதாக மனசுல நினைச்சீங்க. அந்த பானை சொல்லியது, என்னை பார்த்து தான் அந்த பானை சொல்லியது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த பானை சொல்லிச்சு, நான் எவ்வளவு பெரிய அவமானங்களை தாங்கி இருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா? ஒரு பானை, மண்பானை இருக்க, அந்த மண்பானை எவ்வளவு பெரிய அவமானங்களை தாங்கியது தெரியுமா? மண்பானை. நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மண்பானையை தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து முதலில் அதில் தண்ணீர் ஊற்றி அதை பிசைய வேண்டும். அந்த மண்ணுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஒரு மண்பானையாக பின்னாடி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மண்பானை உருவாவதற்கு அந்த மண்ணை பிசையும் பொழுது அந்த மண்ணுக்கு உயிர் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது பட்டு நிற்கக்கூடிய அவமானம் எவ்வளவு பெரிய அவமானம். அதோடு விட்டாங்களா அந்த மண்ணை? அந்த மண்ணை கீழே போட்டு மிதி மிதி என்று மிதித்தார்கள். ஏன்னா இன்னும் அது சாஃப்ட் ஆனுங்கிறதுக்காக, இன்னும் அது வந்து எடசாகணும் என்பதற்காக, இன்னும் அது வந்து இளமையாக வேண்டும் என்பதற்காக கீழே போட்டு மிதி மிதி என்று மிதித்தார்கள். அவமானம். அவமானப்பட்டா தான் இளமையாக இருக்க முடியும். வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பயிற்சி. அந்த பட்டதற்கு பிறகு அதுக்கப்புறமா அதை விட்டாங்களா? இளமையாக இருந்தால் மட்டும் போராதுப்பா, நீ வந்து அழகாக இருந்தால் மட்டும் போராதுமா, எப்போதும் ஒரே ரூபத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு உருவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை ஒரு அச்சில் இட்டு அப்படியே தீயில் விட்டு அதை என்னை சுத்தினார்கள். அப்ப என் உடம்பு முழுசும் சுட்டது. பானை சொல்லுது, உடம்பு முழுசும் சுட்டது. சுட்டதற்கு பிறகுதான் ஒரு அழகான இளமையான பானை நான் உருவானேன். நீ நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அத்தனை பேருமே பானை தான். இந்த உலகத்துல இறைவன் அனுப்பிய பானை தான் நாம் ஒருத்தருமே. நாம் என்ன நினைக்கிறோம்? வயசா எடுத்து என்று சொன்னால் நமக்கு அழகில்லை, நமக்கு இளமை என்று நினைக்கிறோம். நினைக்கவே வேண்டாம். நீங்க ஒரு பானையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த எண்ணத்தை நீங்கள் சுத்தமாக நீங்கள் விட்டு விடலாம். ஏதாவது பானையை நீங்கள் வாழ்க்கையில, பானை என்பது மிகப்பெரிய ஒரு தத்துவம். அதனால்தான் அதிலே பொங்கல் என்றுக்கு புதுசா பானையை வாங்கி போகணும்னு வேற சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அது என்னைக்குமே நம்ம வீட்டுல இது இருந்து அது விளங்க வேண்டும். வீட்டுல அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இந்த பானை எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா? அதை போன்று நானும் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு இருந்தாலுமே கூட இப்பொழுது எனக்கு ஒரு நிம்மதி இருக்கிறது, இப்பொழுது என்னிடத்திலே ஒரு இளமை இருக்கிறது, இப்பொழுது என்னிடத்திலே ஒரு அழகு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பானையினுடைய விஷயத்தை உங்களுக்கு. பானையை விட கஷ்டப்பட்டது உலகத்தில் எது இருக்க முடியும்? நம்மளுடைய கஷ்டத்திற்கும் பானையுடைய கஷ்டத்திற்கும் நீங்கள் போட்டு பார்த்தால் ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் இல்லாமல் நாம் எங்கேயோ இருக்கிறோம். அழகான ஒரு நாட்டிலே நாம் வாழ்கிறோம், நாம் சம்பாதிக்கிறோம். சம்பாதித்து முடிந்ததற்கு பிறகு நமக்கு உதவித்தொகை கிடைக்கிறது. நமக்கு உதவித்தொகை கிடைக்கும். நம்முடைய மகனும் நன்றாக நம்மை கவனித்துக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு விஷயம், வயதினுடைய எண்ணிக்கை நமக்கு கூடியிருக்கிறதே தவிர வேறு எதிலும் நாம் சளைத்தவர்கள் அல்ல என்கின்ற நினைப்பு மூத்த குடிமகன்களுக்கு வர வேண்டும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் நமக்கு ஆண்டு ஒன்று கூடியிருக்கிறது. அவ்வளவு. நான் என்னை பத்தி அப்படிதான் நினைத்துக் கொள்கிறேன். நான் 20 வயசுல எப்படி இருந்தேனோ அதே போன்றுதான் நான் இப்பொழுதும் இருக்கிறேன் என்கின்ற எனக்கு இந்த நினைப்பு இருந்ததுனால தான் 30, 35,000, 40,000 அடிக்கு மேல உள்ள விமானத்துல பறந்து உங்களை பார்ப்பதற்காக இங்கே நான் வந்திருக்கிறேன். அப்படி இல்லை, நமக்கு 60 வயசாயிடுத்தியா என்று இருப்பி கொண்டு நாம் சென்னையில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தால், சுந்தரதாஸ் கூப்பிட்டாலும் சரி, மாதவ சோமக்கார் கூப்பிட்டாலும் சரி, எங்கிட்ட சொல்றோம்யா, அதை விட்டுட்டு ஏயா நான் இங்க வரப்போறேன்னு திரும்பி உட்காண்டா நான் வந்து இளமையோடு உள்ளவனாகவோ அல்லது நீங்கள் சொல்லுகிற மாதிரி என்னை அழகானவன் என்று ஒத்துக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் சரி, சுமாரான அழகுடையவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் என்னுடைய வேலைகளை, ஏதோ எனக்கு கிடைத்த வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அது போன்று நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் முதுமை அடைந்து விட்டோம் என்று நினைப்போ, அல்லது நமக்கு வயதாகி விட்டது என்கின்ற நினைப்போ, அல்லது நமக்கு இளமை இல்லை என்கின்ற நினைப்போ, அல்லது நமக்கு அழகில்லை என்கின்ற நினைப்புல கொஞ்சம் கூட வராதீங்க. நீங்க தான் அழகு உலகத்தையே. பேரழகு நீங்க தான். ஒவ்வொருத்தரும் தான் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பேரழகிகள். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பேரழகுங்கள். இந்த நினைப்பு நமக்கு வந்தால் நாம நிச்சயமாக முதுமையில ரொம்ப இளமையோடு இருப்போம். இந்த நினைப்பு வரணும் முதல்ல. இந்த நினைப்பு எப்படி வரும் என்று கேட்டால், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். தயவு செய்து நீங்க கம்ப்யூட்டர்ல நேரத்தை செலவிடுங்கள், அல்லது இது போன்ற விஷயங்கள்ல நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள், அல்லது உங்களுடைய தொலைக்காட்சியில என்னெல்லாம் சீரியல் இருக்கோ தப்பான சீரியல் அத்தனையும் நீங்கள் பாருங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லலை. அந்த சீரியல் தப்பாக வரும். வரக்கூடிய சீரியல்லாம் பார்த்து தொலைங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அந்த சீரியல் எல்லாம் பார்க்கும்போது வயசு கொஞ்சம் குறைஞ்சிடும். நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. சீரியலை அதிகமாக பார்க்க நமக்கு இளமை குறைந்து விடும்.
நமக்கு அழகு குறைஞ்சிடும். அழகு அதிகமாக இருக்கணும் என்று சொன்னால் நல்லவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல புத்தகங்களை படிக்க பழகிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. ஏன்னா அது 2 விஷயம் அதில் அடங்கி இருக்கிறது. ஒன்று ஒரு நல்ல மனிதர் எழுதிய புத்தகம், அவருடைய புத்தகம் இருக்கும். நான் மாத்தலை சோமையா அங்க வந்திருக்காரு என்பதற்காக நான் சொல்லல, நான் எல்லா இடங்களிலும் இதைத்தான் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருத்தருக்கு வயதான காலத்தில் எது உற்ற நண்பனாக இருக்கும் என்று கேட்டால், வயதான காலத்தில் எது ஒருவனை இளமை உள்ளவனாக இருக்க வைத்துக் கொள்ளும் என்று கேட்டால், வயதான காலத்தில் நமக்கு எது ஒரு தைரியத்தை கொடுக்கும் என்று கேட்டால் டிவி சீரியல் கொடுக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கணவர் வந்துட்டே இருப்பார், நாளைக்கு காலம் வரை இவருக்கு பதில் இவருக்கு போட்டு வேற ஒருத்தரை காமிச்சிருவான். நீங்க அங்க பாத்தீங்கன்னாக்க. ஆனா புத்தகம் அப்படி இல்லை. நீங்க புத்தகத்தை படிக்க 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 நேற்று படித்த திருக்குறளுக்கு நாளை மறுநாள் எடுத்து படித்தால் புதிய அர்த்தம் கிடைக்கும். நீங்க நாளை கழிச்சு படித்தீங்கன்னா இன்னும் அதோட பெரிய அர்த்தம் கிடைக்கும். ராமாயணம் படித்தீர்கள் என்று சொன்னால் வேறு அர்த்தம் கிடைக்கும். பைபிளை எடுத்து நீங்கள் புரட்டினால் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை இருக்கும். அதை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய விஷயம் தென்படும். இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் நீங்க சர்ச்சுக்கு போனாலோ, போயிட்டு வரும்பொழுது ஃபாதர் சொன்னதை கேட்டாலோ, மற்றதை பார்த்தாலோ நமக்கு மனசுக்கு தெம்பு கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, யோவானுடைய வார்த்தையோ சங்கீதத்தினுடைய வார்த்தைகளோ நமக்கு மனசுக்கு தெம்பு கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, நம்மை வாழ கற்றுக் கொடுக்கும். நம்மை வாழ கற்றுக் கொடுக்கும் என்பதோடு மட்டுமல்ல, நமக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். புதிய உத்வேகத்தை கொடுக்கும் என்பதோடு மட்டுமல்ல, நாம் யாருக்கும் சளைத்தவன் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை கிறிஸ்துவ வேதங்கள் நமக்கு சொல்லும். ஆகவே நாம நல்ல விஷயத்தை போய் நோக்கி, நீங்கள் படித்தீர்களே, எந்த மதத்தில் இருக்கிறீர்களோ அந்த மதத்திலே இருக்கக்கூடிய நீதி நூல்களை, நல்ல நூல்களை நீங்கள் படித்தீர்களே ஆனால் நிச்சயமாக அது உங்களை இளமையில் உடையவனாக வைத்துக் கொள்ளும். ஆகவே நான் நிச்சயமா முதல்ல இருந்து மறுபடியும் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் தான் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா என்னுடைய நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்காதீங்க. அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் எண்ணெய் தேய்த்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நல்லா சூடு பறக்க காலிலையும் கையிலையும் எண்ணெய் தேய்ங்க. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே முட்டு வலி இருக்கும். ஏன்னா வயதான காலகட்டத்தில் முட்டு வலி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே முட்டு வலிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து நாம் இளமையோடு இருக்கணுமானா நாம் அதுல கிடைச்சதுன்னா கற்பூரத்தை கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில போட்டு அதை கொஞ்சம் சுட வச்சு, பெரிய டாக்டர்கிட்ட போனங்கிற அவசியமே இல்லை, நாமே நமக்கு ஒரு மருத்துவத்தை செய்து கொள்ளலாம். சூடு வரக்க அதை காலையில் நீங்கள் செய்தீர்களானால் ரத்தம் வேகமாக ஓடும். ரத்தம் வேகமாக ஓடுகின்ற பொழுது நம்மளால் அற்புதமாக நடக்க முடியும். காலிலும் கையிலும் முகத்திலும் குளிப்பதற்கு முன்பாக தினசரியே கொஞ்சோண்டு எண்ணெயை எடுத்து நீங்கள் தேய்த்தீர்கள் என்று சொன்னால் முகம் பளிச்சென்று இருக்கும். இதுக்கு போய் புதுசா போய் நம்ம போய் வெவ்வேறு இடத்துல போய் ஒரு பியூட்டிஷியன் எல்லாம் போய் பார்த்து அழகு நிலையத்துக்கெல்லாம் போய் நம்ம அழகுபடுத்திக்கிற அவசியமே இல்லை. எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயமே இருக்கு. அப்புறம் சாப்பிடுகிற விஷயம், நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னேன், இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு நான் போயிடக்கூடாது, நான் போயிட்டு நான் பாவம் செய்து விடணும் ஆயிடுவேன். உங்க டாக்டர் என்ன சொல்றாரோ, டாக்டர் சொல்ற மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுத்துருங்க. முதல்ல உங்களுடைய அலோபதி டாக்டரோ அல்லது நீங்க எந்த சிஸ்டத்துக்கு போயிருக்கீங்களோ அந்த டாக்டர் சொல்லுகிற மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே சமயத்துல உங்களுக்கு எது பிடித்தமான உணவோ அந்த உணவை வாரத்திற்கு 1 முறையாவது சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மருந்து எடுத்துங்க. ஏன்னா பிடிக்கின்ற விஷயத்தை வயதான காலத்தில் நாம் விட்டு விடக்கூடாது. எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேதான் எனக்கு என்ன வேணும் என்று நினைக்காது. வயசான காலத்துல நன்றாக சாப்பிடணும். சாப்பிடணும் நன்றாக சாப்பிடணும்னா நான் சொல்றது நிறைய சோத்தை போட்டு சாப்பிடணும்னு நான் சொல்லல. எந்த உணவு நமக்கு செரிக்குமோ, எந்த உணவுக்கு நமக்கு தேவையோ, நம்ம மனைவி நமக்கு எதை பார்த்து கொடுக்கிறாரோ, ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் நீ இதை சாப்பிடு, இதுதான் சரியா இருக்கும் என்று உங்கள் கணவர் எதை சொல்கிறாரோ அதை சாப்பிடுவதற்கான முயற்சி பண்ணுங்க. இல்ல நீங்க என் பேரன் சொன்னான், என் பேத்தி சொன்னான்னு சொல்லி ஏதாவது கையில கொண்டு வந்து கொடுத்தால், பேரனோ பேத்தியோ கொடுக்கும் பொழுது அந்த உணவை அவசியமாக வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா அதுல கிடைக்கிற சுகம் உலகத்துல வேற எதுலையுமே இருக்காது. நம்ம வயசான காலத்துல நம்மளுடைய பேரனோ நம்மளுடைய பேத்தியோ மிக எளிதாக நம்ம கையை கொடுத்தாலும் கூட போறோம், நமக்கு 25-30 வயசு கூட குறைஞ்சிடும் சில நேரங்கள்ல. நீங்க பாருங்க, அவர் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து குளிர்காலத்துல வந்து இங்க உட்காந்துருக்காருன்னா, எங்க நாட்டுல இருந்து ஒருத்தர் உட்காந்து கொடுத்துருக்காரு, நல்ல அழகான வேஷ்டி கட்டிருக்கிறார், அற்புதமான சட்டை கட்டிருக்கிறார், இங்க உள்ள கூட்டங்களில் எல்லாம் அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய மகனையும் பேரன் பேத்தியும் பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் பல தூரம் பறந்து வந்திருக்கிற காரணத்தினால்தான் ரொம்ப அழகாக அவர் இருக்கிறார்.
அவருடைய இளமையினுடைய ரகசியம் என்ன என்று கேட்டால், அவருடைய காரணமே அவர் அப்படி இருப்பதுனால. அவர் அப்படியே நான் சிவகங்கையில் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, நான் மதுரையில் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, ராட்டை எப்படி சுத்துறேன்னு தெரியுமா, நான் அங்கே சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே வருகிறதுக்கு காரணம், இங்கே அவருடைய மகன் இருக்கிறார், இங்கே அவருடைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் இருக்கிறது. இதை பார்க்க வரும்போது கிடைக்கிற சுகம் இருக்கிறது பார்த்தீங்களா, அது எல்லாவற்றையுமே மறக்காம கழிப்பு. அந்த நிலை நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நினைப்பு, அந்த நினைப்பு வர வேண்டும். அந்த நினைப்பு வரும்பொழுது தாங்கி விடுவோம். அப்புறம் நான் இங்க இருக்கக்கூடிய ஆண்களையும் பார்க்கிறேன், பெண்களையும் பார்க்கிறேன். இன்னொரு பெரிய ரகசியம் இருக்கிறது. பல பேர் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு 50-55 வயது வந்ததற்கு பிறகே நம்ம எது கிடைக்கிறதோ அதை உடுத்தி கொண்டால் போதும் என்கின்ற நினைப்பில் நாம் இருக்கிறோம். ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய யாருமே அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 55 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால், எந்த புடவை வீட்டிலேயே ரொம்ப கிழிசலான ஒரு புடவையாக இருக்கிறதோ அந்த புடவையை கட்டி கொண்டால் போதும் என்கின்ற நினைப்பு ஆண் பெண்களுக்கும், எந்த ஒரு சாதாரணமான ஒரு சட்டையும் வேஷ்டியும் போட்டு வந்தால் போதும் என்கின்ற நினைப்பு ஆண்களுக்கும் இருக்கும். ஆனால் யார் ஒருவர் அவருடைய உடையில் அதிக முக்கியத்துவத்தை செலுத்துகிறார்களோ அவர்கள் வயதான காலத்திலும் இளமையோடு மட்டுமல்லாமல் அழகோடவும் இருக்க முடியும். அதுவும் சார மாதிரி கோட் ஷூட் போட்டு வந்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இன் பண்ணிட்டு வந்தா அதை விட பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு மேனரிசம். நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, ஏன்னா குளிர் சமயத்துல நம்ம சொத்தை போட்டுக்கிறோம், மற்ற நேரங்களில் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ப்ளஸ் ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறோமா, ஆஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோமா, தட் இஸ் டிஃபரெண்ட். அது அவங்களுடைய முறையை பொறுத்து இருக்கு. ஆனால் அதை விட நான் போட்டுக் கொள்கிற உடையானது பளிச்சென்று இருக்க வேண்டும். அதே போன்று அந்த உடையில நமக்கு அதுல மட்டும் சமரசமே பண்ணிக்கொள்ளக்கூடாது. உடையில மட்டும் அதற்கான செலவு, தேவையில்லாத ஒரு செலவு என்கின்ற நினைப்புக்கு முதியவர்கள் விடக்கூடாது. நீங்கள் முதுமையாக இருக்கிற காலகட்டத்தில் தான் உங்கள் உடையின் மீது மிக அதிகமான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நமக்கு இந்த புடவை போறோம், நமக்கு இந்த வேஷ்டி போறோம் என்கின்ற நினைப்பு இருக்கக்கூடாது. பளிச்சென்ற வேட்டியும் பளிச்சென்ற புடவையும் இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் அடுத்தவர்களுக்கு மத்தியில நம்ம பேர் ஒரு மதிப்பு கூடும். நீங்க நன்றாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஏதோ நாம் உடுத்துவதற்காக மட்டுமல்ல, நம்மை பற்றிய மதிப்பு அடுத்தவர்களுக்கு கூடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று கேட்டால் நம்முடைய உடையும் ஒரு காரணம். ஆகவே முதுமையில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா 4 விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நான் எங்கெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸை பார்க்கிறேனோ அல்லது எந்த மாதிரியான கூட்டங்களுக்கு, பெரிய கூட்டங்களுக்கு கூப்பிடும் பொழுது நான் ஏதாவது அன்னைக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக் கொண்டு, இப்ப இன்னைக்கு சுந்தரதாஸ் கிடைத்தால் நான் அவர் வரும்போது பேசிக்கொண்ட விஷயத்தை சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் ஆரம்பித்தேன். எனக்கு எது கிடைக்கிறதோ அதை வைத்துக் கொண்டுதான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது என்னுடைய பழக்கம். ஆக இங்கே உங்களை பார்த்த பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன என்று கேட்டால், எல்லாருக்குமே 60 வயசுக்கு மேல இருக்கும், குறைஞ்சபட்சம் 55 வயதுக்கு மேல இருக்கும். சில பேர் 70 தொட்டு இருக்கலாம், சில பேர் 75 வயது உடையவராக இருக்கலாம். ஆனால் எனக்கு யாருமே அதெல்லாம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கூப்பிட்டு நான் விசாரிச்சா தான் அது தெரியுமே தவிர, ஆனால் தனித்தனியாக ஒருவரையும் பார்த்தால் ஒவ்வொரு 25 வயசு 30 வயசுக்காரங்க மாதிரி தான் இருக்கு. அது ஏன்னு கேட்டா, நீங்க இங்கே இவர்களோடு பழகுகிறீர்கள், மனம் விட்டு பேசுகிறீர்கள், சிரிக்கிறீர்கள். சிரிக்க தெரிஞ்சவனுக்கே வயசு குறைஞ்சிருங்க. யாரெல்லாம் சிரிக்க தெரிகிறதோ நம்ம அதுவும் ஒரு பெரிய விஷயம். முதுமையில முதல்ல சிரிக்கணும். முதுமையில இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்க. மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் நேற்று நடந்தது. மகாத்மா காந்தியை விட உலகத்துல அழகானவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இப்படி சொன்னா நீங்க என்னை ஒதுக்கி கூட வரலாம். என் மட்டத்தர நாடுக்கு சாதாரண ஒரு கண்ணாடி, இவரை பார்த்தா ரொம்ப அழகான ஆளா என்று நீங்கள் கேட்கலாம். மகாத்மா சிரித்தால் ஒரு குழந்தை சிரிப்பதை போன்று இருக்கும். ஒரு மழலை சிரித்தால், ஒரு மழலை சின்ன குழந்தை எப்படி சிரிக்கிறதோ அது போன்று இருக்கும். மகாத்மா காந்தி சிரித்தால் அதை விட உலகத்துல எதுங்க பேரழகு? நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். ஒருவர் சிரிக்கும் பொழுது அதை விட பெரிய சிரிப்பு என்பது என்ன இருக்கிறது உலகத்துல? எதுவுமே இல்லை. மகாத்மா காந்தியினுடைய சிரிப்பு என்பது அதுக்கு சமமான ஒரு விஷயத்தை உலகத்தில் யாருமே இது முடிய கண்டதாக எனக்கு தெரியல. ஆக ஒரு குழந்தை என்பது நம்ம அந்த குழந்தையை எப்படி கொஞ்சிக்கிறோமோ அந்த குழந்தையினுடைய நிலைக்குத்தான் வயதான காலத்திலும் நாம் வருகிறோம். வயது ஆக ஆக சில பேர் என்னன்னா வயதாக குழந்தை பருவமானது திரும்புகிறது என்று அர்த்தம். 60 வயசு முடிய வாழ்க்கையில நல்லா ஆடி ஓடி எல்லாம் செய்வோம். 60 வயதிற்கு மேல் நாம் ஓய்வெடுப்பதற்கான ஒரு நிலைக்கு வருவோம்.
அந்த 60 வயதுக்கு மேல் ஓய்வு எடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய மனசானது திடமாக இருக்க வேண்டும். இன்றும் நான் 10 ஆண்டுகள் வாழ்வேன், இன்னும் 20 ஆண்டுகள் வாழ்வேன், இன்னும் 30 ஆண்டுகள் வாழ்வேன் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டால் நம்முடைய ஆயுள் கூடும். நீங்கள் கோவிலுக்கு போவதை விட நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக என்னால் இன்னும் 20 ஆண்டுகள் வாழ முடியும். அதற்கான வேலை திட்டத்தை நீங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். நான் 2 விஷயத்தில், ஒன்று ராஜாஜி விஷயம் ஒன்று, இன்னொன்று ஜியு போப்போட விஷயம் ஒன்று. இந்த 2 விஷயத்தையும் சொல்லிடுறேன். 2ம் நடந்த சமாச்சாரங்கள். முதல்ல ராஜாஜியோட விஷயத்திற்கு வருகிறேன். ராஜாஜி அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ராஜாஜி அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்ட உடனே கல்கி காரியாலயம், கல்கி பத்திரிகையோடு மிகவும் சம்பந்தப்பட்டவர். அது ரொம்ப பெரிய அலுவலப்பட்டது. ராஜாஜி அமெரிக்காவுக்கு போகிறார். அவர் எதுக்காக அமெரிக்காவுக்கு போனார்னா, உலகம் நல்லா இருக்கணும், அணு ஆயுதம் எங்கேயும் இருக்கக்கூடாது என்று அமெரிக்க நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை போய் பார்த்து, அந்த ஜனாதிபதியை போய் பார்த்து, ஐயா அணு ஆயுதங்கள்லாம் நிறைய கொண்டு வராதியா, உலகம் நன்மையாக உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதையெல்லாம், இந்த ஆயுதங்களை எல்லாம் நீங்கள் உற்பத்தி செய்வதை குறைக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் பயணம். அப்படி போகும்பொழுது ராஜாஜி யோஜனை பண்ணினார். சரி, நம்ம இது சம்பந்தமாக யாரிடம் கேட்டால் நம்மளுடைய பயணம் சிறக்கும் என்று யோசித்தார். அவரே பெரிய அறிவாளி. அப்போது ஏஜி வெங்கடாச்சாரி என்று சொல்லி எங்களுடைய தினமணி அலுவலகத்திலே ஒரு பெரிய சீனியர் சப் எடிட்டர் இருந்தார். ஏஜி வெங்கடாச்சாரிக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ரொம்ப பெரிய மனுஷன் தான். அவருக்கு தொலைபேசியிலே அந்த ஏஜி வெங்கடாச்சாரியை தொடர்பு கொண்டு, இதை மாதிரி நான் உங்களுடைய ஆசிரியரை பார்க்க வேண்டும். அப்பொழுது ஏஎன் சிவராமன் என்னுடைய தாத்தா ஆசிரியர் பொறுப்பிலே இருந்தார். அவர் 2வது மகா யுத்தம் நடந்த காலகட்டத்தில் அமெரிக்கா போன்ற பல நாடுகளுக்கு போய்விட்டு வந்தவர். ஆகவே நான் அவரிடத்திலே சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொன்னார். நேர போனார். போய் எங்க தாத்தா பார்த்தார். பார்த்துட்டு சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டு தெரிந்து கொண்டார் ராஜாஜி. உடனே சிவராமன் சொன்னார், இந்த இடத்துக்கு போனால் குளிர் இப்படி இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் இப்படி இருக்கும். அந்த காலகட்டத்துலதான் குளிரை அளப்பதற்கு கருவியே கிடையாது. இன்னைக்கு உங்க வீட்டுல குளிர் அளக்கிறதுக்கு கருவி இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிட்னில எவ்வளவு டெம்பரேச்சர் சொல்லும். அந்த காலத்துல குளிர் எப்படி அளந்தாங்க தெரியுமா? ஒரு கம்பளியை போட்டி கொண்டால் ஒரு கம்பளி குளிர் என்று அர்த்தம். ஒரு ராணுவ வீரர் 2 கம்பளியை போர்த்தி கொண்டால் 2 கம்பளி குளிர் என்று அர்த்தம். இப்படிதான் குளிரை அளப்பாரு. ஒரு காலகட்டத்துல 1940s 1940களெல்லாம் குளிரை அளந்த முறை என்பது அப்படித்தான். கம்பளியை வைத்துக் கொண்டுதான் அளவீடு செய்யப்பட்டது. உடனே இவர் சொன்னார், நீங்க எப்போது கட்டுகிறது, அவர் பஞ்சகச்சம் கட்டுவார். அதை வேட்டி இப்படி மடக்கி, நீங்கள் சினிமாவெல்லாம் பார்த்திருப்பீர்கள், அப்படித்தான் கட்டுவார். ஸோ நீங்க இது போல போகலாம். ஆனா நான் ஒரு சின்ன ஒரு உபாயம் சொல்கிறேன். நீங்க இது உள்ளுக்குள்ள உள்ளன வச்சு அதை நீங்கள் ரெடிமேடில் நீங்கள் தைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அங்க போய் இந்த ஆடையை கட்டுவதற்கு எளிதாக இருக்கும். நீங்க மேலெல்லாம் ஒன்றும் கட்டிக்க மாட்டீங்க. அதனால உள்ளுக்குள்ள உள்ளன வச்சு நீங்கள் தயார் செய்யுங்கள் என்று ஒரு உபாயத்தை சொன்னார். உடனே அதை போய் சதாசிவத்திட்ட போய் சொன்னார் ராஜாஜி. சதாசிவம் என்ன பண்ணினார், உடனே ஒரு ட்ரெய்லரை வரவழைச்சு ரெடிமேடுல பச்சை கஞ்சத்தை கட்டினார். முதல்ல ரெடிமேட்ல பஞ்சகச்சம் என்பதை ஒன்றை தயார் செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு முதல் அறியப்படுத்தியது யார் என்று கேட்டால் ராஜாஜி. இன்னைக்கு ராமராஜ் காட்டனுக்கு போனீங்கன்னா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் உங்களுடைய குழந்தைகள் நார்த் இந்தியன் மாதிரி அதை கட்டிட்டு அங்கே எங்கேயும் ஓடுகிறது என்று சொன்னால் அந்த ஆடையினுடைய உருவாக்கம் எங்கன்னு கேட்டா ராஜாஜி அமெரிக்காவுக்கு போறதுக்காக இளமையோடவும் துணிவோடவும் துணிச்சலோடவும் நன்றாகவும் போக வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட விஷயம்தான் அந்த ஆடை. அந்த ஆடையோட தான் அவர் அங்கே போனார். ஆகவே ஆடை என்பது நாம் எந்த நேரத்திலும் அதுல சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நமக்கு வயசாகி விட்டதே, வயசானதுனால சில பேர்களுக்கு மறதி வந்துவிடும். வயசாயிடுச்சு அப்படின்னா இப்ப என்னையே எடுத்துக்கலன்னா அவங்கள்ட்ட 2 விஷயத்தோட முடிக்க போறேன்னு சொன்னேன். கடைசியில் ஒரு விஷயத்தோட சொல்லி முடிக்கணும். நான் ஒரு விஷயம் ராஜாஜி விஷயம் சொல்லி விட்டேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே இளமையோடவும் ரொம்ப அற்புதமான அழகோடவும் ரொம்ப வலிமையோடவும் நீங்கள் அத்தனை பேருமே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஜியு போப்போடு என்னுடைய விஷயத்தை நான் நிறைவு செய்கிறேன். ஜியு போப்ட அங்கிருந்து அவர் எதுக்காக அனுப்பி வைத்தார்கள் என்று கேட்டால், டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு, தேவாரத்தை திருவாசகத்தை
நன்றாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்று வாட்டிகனில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் தீர்மானம் செய்து அனுப்பிவிட்டார்கள். ஜி.யு. போப் அவர்களும் எங்களுடைய முதல் ஆசிரியர் ஓ.வி. சாமிநாதையர் அவர்களும் அவரிடத்தில் நிறைய கடித தொடர்புகளை போப் அவர்கள் கொண்டார். சாமிநாதையருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் என்பதனால் போப்புக்கு ஏதாவது சந்தேகம் வந்தது என்று சொன்னால் அவரிடத்திலே கேட்பார் ஜி.யு. போப். ஆனால் 7 ஆண்டுகளில் அந்த இதை ஜி.யு. போப்பே அவருடைய முன்னுரையில் எழுதியிருக்கிறார். 7 ஆண்டுகளில் அந்த திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சிடணும் என்கின்ற முடிவோடு தீர்க்கமான எண்ணத்தோடு தான் அவர் வருகிறார் தமிழகத்திற்கு. இங்கே வந்ததற்கு பிறகு அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக் கொள்கிறார். 7 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகள் அதற்காக எடுத்துக்கொள்கிறார். இங்க வந்தவுடன் ஒரு தீர்மானம் செய்கிறார். 7 ஆண்டுகளில் அதை முடிக்க முடியாது, 20 ஆண்டுகள் ஆகும் என்று அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் பொழுது அவர் தன் மனசுக்குள்ளே ஒன்றை சொல்லிக் கொள்கிறார். நான் என்னை இறைவன் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பியிருக்கிறான் என்று கேட்டால், திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். 7 ஆண்டுகள் அல்ல, இப்பொழுது 20 ஆண்டுகள். ஆகவே இந்த 20 ஆண்டுகள் இதை முடித்ததற்கு பிறகுதான் என்னுடைய ஆயுளானது முடியும். அந்த 20 ஆண்டுகள் அதே சிந்தனையில் நான் இருக்கும் பொழுது நான் இளமையோடவும் இருப்பேன், நான் வலிமையோடவும் இருப்பேன். நான் எனக்கு எந்த உருவத்தை எனக்கு இறைவன் அருளினானோ, ஆண்டவர் எனக்கு எந்த உருவத்தை கொடுத்தாரோ அதே உருவத்தோடும் நான் இருப்பேன் என்று சொல்லி 7 ஆண்டுகள் இருந்த விஷயத்தை 20 ஆண்டுகளுக்கு அவன் தள்ளி போட்டு அவன் செய்கிறான். இதை அவன் எழுதுகிறார். ஒருவர் நீங்கள் செய்ய வந்திருக்கூடிய வேலையை, திருத்தமாக செய்யக்கூடிய வேலையை இன்னமும் நான் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் செய்வேன், 20 ஆண்டுகள் செய்வேன், 25 ஆண்டுகள் இதே வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் என்கின்ற ஒரு எண்ணத்தில் உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் உங்களுடைய ஆயுள் கூடும். வயதானவர்களுக்கு ஆயுளை கூட்டுவதற்கான வசதி என்பது ஜி.யு. போப் கற்றுக் கொடுத்தது என்பது நாம் எதை செய்ய வந்திருக்கிறோமோ செய்கின்ற விஷயத்தை நன்றாக செய்து, நன்றாக செய்கின்ற விஷயத்தை ஈடுபாட்டுடன் செய்து, ஈடுபாட்டுடன் செய்கின்ற விஷயத்தை மன உறுதியோடு, நான் இதோ 15 வருஷத்துக்கு எனக்கு வேலை இருக்கிறது, என்னுடைய பேரனுடைய கல்யாணத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் என்னை இறைவன் தூக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவனுக்கு நான் செய்யணுமையா, அவனுக்கு நான் அந்த அந்த வசனங்களை எல்லாம் நான் தயார் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், உண்மையில உங்கள்கிட்ட அந்த நினைப்பு இருந்தது என்று சொன்னால் நீங்க அழகாக மனசு விருப்பம் வேண்டும், உறுதி வேண்டும். அதைத்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்தது. ஜி.யு. போப்பனுடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது என்பது அவர் கடைசி முடிய திறமையோடு இருந்தார், கடைசி முடிய நல்ல ஞாபகத்தோடு இருந்தார், கடைசி முடிய அழகாக இருந்தார், கடைசி முடிய வலிமையோடு இருந்தார், கடைசி முடிய இளமையோடு இருந்தார். அதற்கு காரணம் எதை செய்ய வந்தாரோ செய்ய வந்த விஷயத்தில் மிக உறுதியாக ஈடுபாட்டுடன் கடைசி முடிய இருந்ததால் தான் திருவாசகம் என்கின்ற ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பு உலகத்திற்கு கிடைத்தது. அவனுடைய ஆயுள் கூடியது, அற்புதமான முன்னுரை நமக்கு கிடைத்தது. நாமும் அது போன்று நம்முடைய உடம்பை, நம்முடைய எண்ணத்தை, நம்மளுடைய உலகத்திலே நம்முடைய இருக்கக்கூடிய பந்தங்களை, ஆசைகளை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வாழ பிறந்தவர்கள், இனிமேல் தான் நாம் வாழ பிறந்தவர்கள், இன்றிலிருந்து நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் என்கிற நினைப்பு இருக்கும் பொழுது நாம் அழகாகவும் இருப்போம், இளமையாகவும் இருப்போம் என்று சொல்லி இந்த ஆஸ்திரேலிய மூத்த உறுப்பினர்கள் அடங்கிய இந்த சபைக்கு, இதில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கு, இதனுடைய தலைவருக்கு, இங்கே ஒவ்வொரு மாதமும் கூட்டத்திற்கு வருகிறவர்களுக்கு, இந்த கூட்டத்திற்கு நான் இங்கே வர வேண்டும் என்று நினைத்த என்னுடைய 2 நண்பர்களுக்கு, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் பிரயோஜனமான அருமையான ஒரு சொற்பொழிவை எங்கள் முதியோர்களுக்கு நீங்கள் தந்து அருளிய மதிப்புக்குரிய கீழாம்பூர் சந்திர சுப்பிரமணியன் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துள்ளோம்.